Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது மதுரை சந்திப்பு ரயில் நிலையம். இன்னைக்கு மதுரையில் இருந்தால் ஒரு சூப்பரான ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 56711. மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வெறும் 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் 161 கிலோமீட்டர் 15 ஹால்ட்டு 3 மணி நேரம் 40 நிமிஷத்தில் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த சூப்பரான ட்ரெயினில். போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோட்டில் இருந்து மதுரைக்கு காச்சிகுடா மதுரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். நம்ம ஈரோட்டில் இருந்து ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது ஈரோடு டு மதுரை, மதுரை டு ராமேஸ்வரம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினாக இருக்கும் இந்த ட்ரெயின். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் பேக்கில் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். மதுரை ஜங்ஷனில் புதுசாக கட்டப்பட்ட இருசக்கர வாகனம் நிறுத்த மாட்டாங்க. ஒரு 3 அடுக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கில் இனிமேல் தொந்தரவே கிடையாது. இது வந்து தற்காலிக என்ட்ரன்ஸ். மதுரை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டுருக்குங்க. இப்போ தான் ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இன்னும் முடிஞ்சுன்னா இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்க போகுது. இதுதான் மதுரையோட டிக்கெட் கவுண்டர். நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர் பர்சனுக்கு 40 ரூபாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவுமே நம்ம டீ சாப்பிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹோட்டலில் தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் சரவண பவன் சைவம், இந்த ஹோட்டலில் தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். பொங்கல், சட்னி, சாம்பாருங்க. இது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி இருக்குது, 60 ரூபாங்க இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்தீங்கனாலே இந்த ஹோட்டல் சரவண பவன் இருக்கும். நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மணி ரெடியாக இருக்கக்கூடிய கடையில் இது ஒன்றுங்க. நல்லா தான் நம்ம இங்கே சாப்பிட்டோம். வெண்பொங்கல் டீங்க மொத்தம் 80 ரூபா பில்லு சாப்பிட்டாச்சு. நல்லா நீட்டாக சூப்பராக இருந்தது. வாங்க அடுத்து நம்ம ட்ரெயினுக்கு போகலாம். ட்ரெயின் நம்பர் 56711 ராமேஸ்வரம் பேசஞ்சர் 6:50க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க, மதுரை ராமேஸ்வரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ரெடியாக நிற்க வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு எந்த இதில் இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தான். அதில் எந்த இடத்துல காலியாக இருக்கோ நம்ம வியூ எடுக்கிற மாதிரி சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பாருங்கள், நம்ம ட்ரெயின் ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் டீசல் லோகோ ஓடிட்டு இருந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் லோகோ மாற்றிட்டாங்க. ஃபுல்லாக இங்கேருந்து மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே எலக்ட்ரிக்கல் லோகோ தான் நம்மளை ஃபுல் பண்ண போகுது. என்ன லோகோன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம். நம்மளை மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல் பண்ண பார்த்தீங்கன்னா வெப் 4 ஈரோடு லோகோ. நம்மளோட மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸோட கோச் பொசிஷன் பார்த்துடலாங்க. மொத்தம் 12 பெட்டிக்குங்க. ஃப்ரண்டில் ஒரு எஸ்எல்ஆர், பேக்கில் ஒரு எஸ்எல்ஆர், அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டோர்டு பெட்டி 10 இருக்குங்க. மொத்தம் 12 பெட்டியோட ட்ராவல் பண்ணது நம்மளுடைய மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. மதுரை, திண்டுக்கல், ராமேஸ்வரம், விழுப்புரம், மதுரை, ராமேஸ்வரம், திண்டுக்கல், விழுப்புரம்னு சொல்லி நிறைய ரேக் ஷேரிங்கோடு தான் நம்ம ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் விண்டோ ஷீட் எல்லாமே ஃபுல் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டு போயிடலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த பாம்பன் பாலத்தில் போகும்போது ஃபுல் வியூ கவர் பண்ணிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெயின் டிபார்ட் ஆகுங்க. மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குங்க. அப்புறம் வந்து வைகை எக்ஸ்பிரஸ் 6:45 கிளம்பும். நம்ம முன்ன பார்த்துருப்போம் அந்த வந்தே பாரத்துங்க. இங்கேருந்து 5:05க்கு புறப்பட்டு சென்னை எக்மூர் போகக்கூடிய மதுரை சென்னை எக்மூர் வந்தே பாரத் கிளம்பிச்சு. ரொம்ப பிஸியாக இருக்குது மதுரை ரயில்வே ஸ்டேஷன். வாங்க பெட்டிக்குள்ளே எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நார்மலான க்ரௌடாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே லாஸ்ட் பெட்டியில் ஒரு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. அதுவுமே சைடு சீட்டாக கிடச்சிருச்சு. நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த கடைசி பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலியாக தான் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் தான் பிடிச்சி வச்சுருக்கோம். வீடியோ எடுக்க சௌரியமாக இருக்கும். லாஸ்ட் பெட்டினால பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் பெரிய அளவு க்ரௌட் இல்லை. நமது பக்கத்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. மதுரையிலேருந்து சென்னை எக்மூர் போகிறது. இது வந்து 6:45 கிளம்போம். இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்போம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த அண்டர்சைடு பெட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர்சைடு தான். வாஷ்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸு வாஷ்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்ப ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வைகை எக்ஸ்பிரஸ் கிளம்ப ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இந்த டைரெக்ஷனில் நின்றுட்டு இருக்கு. அதாவது ராமேஸ்வரம் போகிறதுக்கு. அதே பிளாட்ஃபார்மில் அந்த பக்கம் நின்றுட்டு பாருங்கள். மதுரையில் இருந்து செங்கோட்டை போகக்கூடிய பேசஞ்சர் எக்ஸ்பிரஸுங்க. 2 ட்ரெயின் ஒரே இதில் கிளம்புது. இந்த சென்ட்ரல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ். ஷார்ப்பாய் 6:45க்கு மதுரை சென்னை எக்மோர் வைகை எக்ஸ்பிரஸ் தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. மதுரை செங்கோட்டை பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் போயிட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கும் ஆல்ரெடி எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. மதுரையில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு டே டைமில் ஒரே ட்ரெயின் தான் இருந்துச்சுங்க. அது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ட்ரெயினுங்க. அது போக இன்னொரு ட்ரெயின் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து மதுரை வரைக்கும் ஆப்ரேட் ஆகிருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 8:55க்கு இங்கே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டு 12:45க்கு நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகிற மாதிரி என் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட்டையெல்லாம் நமக்கு 2 ட்ரெயின் கிடச்சிருக்குங்க. ஒன்று ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அமிர்தா எக்ஸ்பிரஸ். அந்த அமிர்தா எக்ஸ்பிரஸில் நாம் ராமேஸ்வரத்தில் இருந்து பாலக்காடு வரைக்கும், பாலக்காடு இல்லைங்க, இப்போ பொள்ளாச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஷார்ப்பாக 6:50க்கு மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாம்பன் பாலத்து மேலே சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். நம்ம ராமேஸ்வரம் பேசஞ்சரில் முதல் ஹால்ட்டான மதுரை கிழக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். இங்கே நல்ல போர்டு, இங்கே நிறைய கூட்டம் ஏறி இருக்குது ட்ரெயினில். இங்கே நமக்கு 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. ட்ரெயின் இப்போ கிளம்பிடும். ராமேஸ்வரத்தில் இருந்து மானாமதுரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் லைன் தாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரே லைன் தான். நம்ம இப்போ மதுரை கீழ் மதுரையில் இருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நம்ம ட்ராவலில் 2வது ஹால்ட்டான சிலைமான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சிக்னல் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குங்க. 1 நிமிஷம் தான் டைமு. ஒரு 2 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கோம். டிலேலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிலேலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஏன்னா பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 11 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ டிலே வேணாலும் நம்ம அங்கே அதை சரி பண்ணிடலாம். ஏர்லியாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம பாம்பன் பாலத்தில் கடல் மேலே போகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் வேரில்.
மாநகரத்தில் 3வது ஹால்ட்டு திருப்புவனம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டு. சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. அந்த கார்டு நம்ம பின்னாடி தான் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துட்டாரு. எல்லா ஸ்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா போர்டிங் டீ போர்டிங்க, அதாவது மானாமதுரை, அப்புறம் வந்து பரமக்குடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் 3க்குமே நிறைய பேசஞ்சர் ஏறுறாங்க. திருப்புவனம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட 4வது ஹால்ட் திருப்பாச்சேத்தி ரயில் நிலையம் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மானாமதுரை போக போகிறோம். மானாமதுரையில் நமக்கு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. அங்கே போய் இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம். டைம் இப்போ 7:48. 2 நிமிஷம் ஏர்லியாக நாம் மானாமதுரை ஜங்ஷனை ரீச் பண்ணியிருக்கோம். மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டீபோர்டிங் ஆகிருக்கு நம்ம ட்ரெயினுக்கு. டைம் இப்போ 7:48ங்க. 2 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம வந்துட்டோம். இங்கே நமக்கு 5 நிமிஷம் ஹால்ட்டு, மொத்தம் 7 நிமிஷம் இந்த இதில் இருக்க போகிறோம். இந்த மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஹால்ட்டு தாங்க. மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை இன்டர்மீடியட் ஹால்ட்டு நம்ம ட்ரெயின் நின்று தான் போகும். மொத்தம் 15 ஹால்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம 6வது ஹால்ட்டு மானாமதுரையில் இருக்கோம். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மானாமதுரை, அப்புறம் பரமக்குடி, ராமநாதபுரம் இந்த 3 தான் கிடைக்கும். மற்ற எந்த ஸ்டேஷன்லையுமே எதுவுமே சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்றது தான் பரவாயில்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மானாமதுரையில் ஒரு காஃபி வாங்கி சாப்பிடுவோம். ஷார்ப்பாக 7:55க்கு நம்ம மானாமதுரை ஜங்ஷனில் இருந்து டிபார்ட் ஆகிட்டோம். வாங்க அப்படியே ட்ராவலை கன்டினியூ பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் பாம்பன் பாலத்து மேலே சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். நாம் இப்போ சூடியூ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பரமக்குடி, சத்திரக்குடி அப்படின்னு சொல்லி அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ராமநாதபுரம் வரைக்குமே க்ரௌடு ஏறுவாங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் நல்லா டீபோர்டிங் நிறையா ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உச்சிப்புலி, மண்டபம், பாம்பன், அப்புறம் பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி வாங்க, நம்ம கூட நீங்களும் அந்த ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ணலாம்.
நம்ம ட்ராவலில் 8வது ஹால்ட்டு பரமக்குடி ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:21 ஆன் டைமுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். உலகநாயகன் கமலஹாசனும் சியான் விக்ரமும் பிறந்த ஊர் இந்த பரமக்குடி தான். பரமக்குடியிலேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்து சத்திரக்குடி தான் போக போகிறோம். இந்த ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இது தாங்க. பரமக்குடியிலேருந்து சத்திரக்குடி தான் 20 கிலோமீட்டர். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 11 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்தது சத்திரக்குடி 9வது ஹால்ட்டுங்க. 10வது ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ரீச் பண்ணிடுவோம். ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபோர்டிங் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரெயின் காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா டிபோர்டிங் இருக்காங்க. டைம் இப்போ 8:54. நம்ம ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் டிலேவாக. நம்ம ட்ராவலில் நாம் இது வரைக்கும் 107 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்னா ஒரு 3 ஸ்டேஷன் தாங்க. மானாமதுரை, பரமக்குடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சிப்புலி, மண்டபம் கேம்ப், மண்டபம், பாம்பன், அப்புறம் பாம்பன் பிரிட்ஜ் மேலே நம்ம ட்ரெயின் போக போகுது. வாங்க அப்படியே ட்ராவலை கன்டினியூ பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் போகலாம். டீபோர்டிங் பாருங்கள் மக்களே, நிறைய டிபோர்டிங் ஆகுறாங்க இந்த ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில். பக்கத்து பிளாட்ஃபார்மில் ஒரு சூப்பரான ட்ரெயின் இருக்குது. எந்த ஒரு ட்ரெயின் தெரியல, இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினாக தான் இருக்கும். அங்கே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் இல்லாதனால வந்து இங்கே ராமநாதபுரத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த ஸ்டேஷனுங்க 11வது ஹால்ட்டு வாலாந்தரவை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே டீபோர்டிங் நடக்குது. வாலாந்தரவை நமக்கு வந்து இன்னும் 4 ஹால்ட்டு தான் இருக்குங்க. உச்சிப்புலி, மண்டபம் கேம்ப்பு, மண்டபம், அப்புறம் பாம்பன். அதுக்கப்புறம் பாம்பன் பிரிட்ஜ் வந்துடும். நம்ம கடல் மேலே சீரிப்பாஞ்சி ட்ராவல் பண்ண போகிறோம்.
எல்லா ஸ்டேஷனுமே லெஃப்ட் சைடு தான் வந்துச்சுங்க. இந்த உச்சிப்புள்ளி ஸ்டேஷன் மட்டும் தான் ரைட் சைடில் வந்திருக்கு. டைம் இப்போ 9:14. ஒரு 5 நிமிஷம் டிலேவாக நம்ம உச்சிப்புள்ளியை ரீச் பண்ணியிருக்கோம். மண்டபம் கேம்ப் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மண்டபம் பாம்பனுக்கு அப்புறம் நம்ம அதில் பாம்பன் இதில் ட்ராவல் பண்ணலாம். மண்டபம் கேம்ப் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குங்க. ரோடு பக்கத்துலேயே இருக்குது. போர்டு பாருங்கள் அங்கே இருக்குது. மண்டபம் கேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் ஆகிருக்கு. நாம் இப்போ மண்டபம் ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் இருந்து மண்டபம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கூட கிராசிங்கோ ஓவர்டேக்கிங்கோ கிடையாதுங்க. இங்கே தான் ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. வாங்க என்ன ட்ரெயின் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ராமேஸ்வரம் பேசஞ்சர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கூடிய டைமு 3 மணி நேரம் 40 நிமிஷம். ஹால்ட்டு பார்த்திங்கன்னா 15 ஹால்ட்டு. டிக்கெட் ஃபேர் 40 ரூபாங்க. இதே நீங்கள் அமிர்தா எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா அதே மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹால்ட்டு தாங்க. மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் 3 ஹால்ட்டு தான். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கும். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 80 ரூபா அதுக்கு ஆகுதுங்க. இதுக்கு 40 ரூபா ஆகுது. பட்ஜெட்டில் வரதா சீக்கிரமாக வரதா இருந்தால் நீங்கள் இதில் வந்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னா அந்த ட்ரெயினில் வரலாம். வேப் 7 வந்துட்டுருக்கு. விசாகப்பட்டினம் வேப் 7ங்க 37836. ராமேஸ்வரத்துலேருந்து புவனேஸ்வர் போகக்கூடிய சூப்பரான ட்ரெயினுங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து ஒடிசாவோட தலைநகரம் புவனேஸ்வர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இப்போ நம்ம கிராசிங்கில் பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரெயினில் பாருங்கள், அண்டர்சோடு இன்ஜினுக்கு அப்புறம் 3 பெட்டி கொடுத்துருக்காங்க. 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் இங்கே மொத்தமாகவே இருக்காங்க. ரொம்ப காலியாக தான் போகுது ராமேஸ்வரத்தில். ராமநாதபுரம் மதுரை போய் தான் போகும். மதுரை போகிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா க்ரௌட் ஆற வாய்ப்பு இருக்குங்க. 2 ட்ரெயினுமே சிக்னல் கிடச்சிருச்சிங்க. ஏசிலையுமே க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ட்ரெயினும் கிளம்பிருச்சு, அந்த புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸும் கிளம்பிருச்சு. ஆயிரத்தி 1965 முன்னாடி, புயல் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் பிளாக்காக இருந்துன்னு நினைக்கிறேன். கருங்கல் கட்டதனால பார்த்தீங்கன்னா இன்னும் இது மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. மீதி எல்லாமே அழிஞ்சிருச்சு. மண்டபமோட பழைய ரயில்வே ஸ்டேஷன் 1965 முன்னாடி இருந்தது. பாருங்க மக்களே, கடல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ராமேஸ்வரம் கடல்.
வியூ பார்க்க தயாராகிக்கிங்க. பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம போயிட்டு இருக்குது புது பாலம், இங்க பழைய பாலம், அது ரோடு பைஸ். செம்மையா இருக்கு பாருங்க. தண்ணி பாருங்க அப்படியே கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா இருக்கு. வா 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 அங்கிருந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நாம ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்து மேல கடல் மேல சீறி பாஞ்சிட்டு இருக்கோம். எப்படி ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 50-60 ஸ்பீட் இருக்குங்க. नदी ना है, नदी मत कह देंगे। यहाँ में सबरी नदियाँ, यहाँ में सबरी नदियाँ का गिरे हैं, जितनी बड़ी बड़ी नदी है। समुद्र ये हमें तो चला है, जरूर चल लो। यहाँ कहाँ रुकोगे तुम? कोई नेट बीच में दौड़ेगे तुम लोग? ये 100 साल पुराना पुल है ना। मम्मी भाई मम्मी नीचे गिरा दो। ये देख नजारा लेते हैं लोग खड़े होकर। अकेला मत छोड़ो बच्चों को। देखो बस वाले धीरे धीरे लेके ये है, ये खुल भी जाता है यहाँ से। ये ब्रिज ऊपर को खुल भी जाता है यहाँ से। पूरा भाई निकाले कागज नीचे दे, नीला ही नीला दे दे। यहाँ जो गिरो वो खत्म, कचरा मिला फिर। है नेचर। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்தோம் பாம்பன் பிரிட்ஜ் மேலே. அப்படியே கடல் காற்றுல கடல் அலைகளில் அப்படியே மிதந்தே வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எலக்ட்ரிக் லோகோவோட வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா டீசல் லோகோவில் வந்தோம். இந்த தடவை ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் பண்ணதால எலக்ட்ரிக்கல் லோகோவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. மக்களே, ரயில்வே பாம்பன் பாலத்தில் வந்திருப்போம். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. வாங்க அப்படியே நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாம்பனில் இருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 ஹால்ட்டுங்க. அந்த 15 ஹால்ட்டையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். பாம்பனோட சேர்த்து மதுரையில் போகிறப்ப ராமேஸ்வரம் சேர்த்து மொத்தம் 17ங்க. 17மே இந்த இதில் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நாம் ராமேஸ்வரத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ட்ரெயின் கிராசிங். என்ன ட்ரெயின் தெரியல, பக்கத்தில் போய் பார்க்கலாம். வேப் 4 தான் போட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏமாற்றிட்டாங்க மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜின் தான் நிற்கிது. அரக்கோணம் வேப் 4 லோக்கோ மட்டும் நிற்குது. டீசல் லோக்கோ பார்த்தீங்கன்னா இன்னுமே இங்கே பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பாம்பன் பால் ஓப்பன் பண்ணி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலரில் 2 லோக்கோ ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு லோக்கோ தான் அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டுருக்கு. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஜூமிங்கில் பாருங்கள், ட்ரை கலர் லோக்கோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டைம் இப்போ 10:05ங்க. ஒரு 25 நிமிஷம் ஏர்லியாகவே நாம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். தாம்பரம் ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு ரேக்கு. இங்கே ஒரு டீசல் லோக்கோ நின்றுட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் வருது, அங்கே போய் பார்ப்போம். ஈரோடு வேப் 4 நின்றுட்டுருக்குங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா கவாச் பொருத்தப்பட்ட இதுங்க, WOP 7. எந்த லோக்கோ? நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கே வந்துட்டோங்க. ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 10:05. ஒரு 25 நிமிஷம் ஏர்லியாகவே நாம் ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணிட்டோம். நல்லா க்ரௌடு இறங்கியிருக்காங்க, காட்டுறேன் பாருங்க. மக்களே கூட்டத்தை பாருங்கள் மக்களே, நிறைய வந்து இறங்கியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த கோச்சை நிறைய மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் நல்லா பிஸியாக ஓடக்கூடிய ஒரு சூப்பரான பேசஞ்சர் ட்ரெயினுங்க. 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் அட்டகாசமாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். 161 கிலோமீட்டர் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும். பாதுகாப்பு ஓய்வு இல்லம், அப்புறம் வந்து பிளிகிராம் சென்டருங்க. அதாவது பக்தர்கள்லாம் வந்து தங்கக்கூடிய இடம். 5, 10, 15 போட்டிருக்காங்க. லக்கேஜெல்லாம் வச்சுருக்காங்க. பொருட்கள் வைக்கும் அறை. ஆனால் வந்து அது யூஸ்ஃபுல் இல்லைங்க இன்னும். பொருட்களை வைக்கும் மாதிரி கிளாக் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகிட்டுருங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த பக்கம் 2 இருக்குது, அதனால் ஒர்க்கு இதாகல. பயணிகள் தங்கக்கூடிய அந்த வெயிட்டிங் ஹால் எங்கே இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட பழைய அடையாளமே இதுதாங்க. அந்த ராமேஸ்வரம் போர்டு, அந்த மரம், ஒரு கோயில். பாருங்கள் மக்களே, ராமேஸ்வரத்தோட அடையாளமே இதுதான். ராமேஸ்வரம் போர்டு, அந்த மரம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில். அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எவ்வளோ வேணால் டெவலப் பண்ணுங்கள், இந்த மரம், இந்த போர்டெல்லாம் எடுத்துடாதீங்க. அப்போ தான் நம்மளுடைய பழமை அப்படியே நம்ம காப்பாற்ற முடியும். ராயபுரம் வேப் 7 நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்க வெயிட்டிங் ஹால் இருக்குது. அப்புறம் டிக்கெட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பயணச்சீட்டு அலுவலகம் இங்கே இருக்குது. ஏசி வெயிட்டிங் ரூமும் இருக்குங்க. 20 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடியலைங்க. ஒரு 70-80% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் பாக்கி இருக்குது. ராமேஸ்வரம் எண்ட் ஆஃப் ஸ்டேஷன். நம்ம சென்னை சென்ட்ரல், அப்புறம் கன்னியாகுமரி, இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மங்களூர் சென்ட்ரல், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதோட எண்டுங்க. இதுக்கப்புறம் வந்து லோக்கோ ரிவர்ஸில் எடுத்து தான் நம்ம போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் மதுரையில் இருந்து 40 ரூபா டிக்கெட் ஃபேரில் 161 கிலோமீட்டர், ஒரு 15 ஹால்ட்டோட சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். பாம்பன் பிரிட்ஜு மேலே, கடல் மேலே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஈரோட்டில் இருந்து மதுரை வரைக்கும் காட்சிகூடா வீக்லி எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். அந்த வீடியோட பார்க்கலன்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோ மறக்காம பாருங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ராமநாத சுவாமியை, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண தான் இங்கிருந்து பார்க்க போகிறோம். அடுத்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அங்கே போயிட்டு அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடல், அப்புறம் கோயிலோட இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டு, அங்கே ஒரு போட்டு இது ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்வீஸ் இருக்குங்க. அங்கே போனோம்னா அந்த போட் வழியும் பார்த்துட்டு கடலில் இருந்து நம்ம அந்த ராமநாத சுவாமி கோயிலை தரிசனம் பண்ணலாம். அந்த வியூ போட் ஆப்ரேட் ஆச்சுன்னா அதையும் உங்களுக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் விளாக்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வெளியே போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ம்